வித்யா, கைய விடு. எல்லாரும் பாக்குறாங்கல்ல. நீ என் புருஷன் தானே, உன் கைய நான் பிடிக்காம வேற யார் பிடிப்பா? சும்மா பேசாம வா. வந்த வேலை நல்லபடியா முடியறதுக்காக நீ பண்றதை எல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். இந்த ரூம் தான் நினைக்கிறேன். இந்த ரூமா? குடு. ஐயோ, சாவி எங்கேயோ அருந்து விழுந்துருச்சு சஞ்சய். என்ன சொல்ற? இங்க பாரு, வெறும் அட்டை தான் இருக்கு. இதுல இருந்து சாவியை காணோம். நீங்க இரு, நான் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வித்யா, சாவியே தான். எது? இந்த அட்டை சாவியா? ஆமா. கிராமத்துல வளர்ந்திருந்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? சின்ன வயசுலயே எனக்கு காது குத்திட்டாங்க சஞ்சய். சாவி போடுற ஓட்டை இங்க இருக்கு, ஆனா நம்ம கிட்ட அட்டை மட்டும்தான் இருக்கு. சாவி இல்லையே, இத வச்சு எப்படி திறக்கிறது? அத கொடு. திறந்தாச்சு. உள்ள போ. என்ன இது வச்ச உடனே திறந்துக்குச்சு? அதான் சொன்னனே, உள்ள போ. இப்படி எல்லாம் கூட இருக்கா? என் லைஃப் ஸ்டைல்ல எனக்கு ரொம்ப சாதாரணமா தெரியற எல்லாமே உனக்கு அதிசயமா தெரியுது. அதை கவனிச்சியா? என்ன பண்றது சஞ்சய், நீ பிறந்து வளர்ந்த இடம் அப்படி இருக்குது, நான் அப்படி இல்லல. இதெல்லாம் எனக்கு இன்னைக்கு புதுசா இருக்கலாம். ஒரு தடவை பாத்துட்டேன்ல, இனிமே இதெல்லாம் எனக்கு பழசுதான். சரி, நீ ரெஸ்ட் எடு. அவங்களாம் வந்த உடனே நம்ம கீழே போய்க்கலாம். பாத்ரூம் எங்க இருக்கு? முகம் கழுவிக்கிறேன். அங்க இருக்கு பாரு. அத கை வச்சு திறக்கணுமா இல்ல இந்த மாதிரி காடை போடணுமா? கை வச்சே திறக்கலாம். நான் வேணா வந்து திறந்து விடவா? இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். எது என்னன்னு தெரியுமா? இல்ல நான் வந்து சொல்லவா? என்னைய ரொம்ப முட்டாள்னு நினைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன இதுல 3 பக்கம் திருகிறதுக்கு இருக்கு? எந்த பக்கம் திருவினா தண்ணி வரும்னு தெரியலையே. தப்பா எதையாவது திருவி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கப்புறம் அவன் கிட்ட உதவிண்டு கேட்டா அசிங்கமா போயிடுமே. மரியாதா, என் மானத்தை காப்பாத்து. உன்னை நினைச்சு ஒரு பக்கமா திருப்புற. பைப்ல இருந்து மட்டும் தண்ணி வரணும். இந்த ஷவர்ல இருந்து தண்ணி வந்துடக்கூடாதாத்தா. சரியாதான் பண்றோமா? ஐயோ, ஏய் ஏன் இப்படி சொல்லிட்டு தானே செஞ்சேன். ஐயோ, மூட முடியலையே, என்ன பண்றது? வேற வழி இல்ல, கட்டின புருஷன் தானே, வெக்கத்தை விட்டு கூப்பிட வேண்டியது. சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் சீக்கிரம் வா. சஞ்சய், சஞ்சய் சீக்கிரம் வாயேன். சஞ்சய். என்ன முகம் கழுவ சொன்னா குளிச்சுக்கிட்டு இருக்க? ஷவர் திறந்துக்குச்சு சஞ்சய், மூட முடியல. இருக்கியே. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ள வந்துட்டு இப்ப ட்ரெஸ் நினைச்சுக்கிட்டு நிக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி வீட்டுல நடந்துச்சுல, உனக்கு இதே வேலையா போச்சு. தெரியாம நடந்துருச்சு சஞ்சய், தப்பா எடுத்துக்காத. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க வித்யா. இப்படி நீ மொத்தமா நினைச்சு போயிருந்தானா அவங்க கிட்ட போய் நான் உனக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்? சரி, ஆமா, நீ வரும்போது கட்டிட்டு இருந்தல அந்த புடவை எங்க? அத நான் பார்லர்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சூப்பர், சுத்தம். அவ்வளவுதான், பிளான் பண்ண எல்லாம் சொதப்ப போகுது. இத இங்க காய வைக்க முடியாதா? காய வைக்கலாம். அது வரைக்கும் நீ எப்படி இருப்ப? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே.
அதான் தெரியாத இடத்துக்கு வந்தா தெரிஞ்சவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கணும். மனசுல பெரிய புத்திசாலின்னு நினைப்பு. வித்யா, எனக்கு தெரியல உனக்கும் ஷவருக்கும் என்ன பொறுத்தோன்னு. இதோட 2வது தடவை நினைச்சிட்டு நிக்கிறேன். நல்ல வேளை நான் இந்த தடவை தப்பிச்சேன். கோவப்படாம என்ன வழி இருக்குன்னு சொல்லு சஞ்சய். இந்த இதெல்லாம் தொடச்சுக்கோ, நான் இப்ப வரேன். இந்த இத போட்டுக்க, அதை கழட்டி கொடு. இது எப்படி நான் போட்டுக்கிறது? வேற என்ன பண்ண சொல்ற? இப்படி என் கூட வருவியா? சீக்கிரம் போட்டுக்கோ. இதுல தலை எது கால் எதுனே ஒண்ணும் தெரியல. இது எப்படி நான் போட்டுக்கிறது? வித்யா, நல்லா பாரு, அது ஈஸி தான் போட்டுக்கிறதுக்கு. நீ தானே புதுசா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலனா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கோன்னு சொன்ன. இப்ப கேட்டா உதவி பண்ண மாட்டேங்கிற. எதை எதை கேட்கணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? போட்டுக்க வித்யா. போட தெரியல சஞ்சய். என்கிட்ட கொடு. இது எப்படி போடணும்னா, இது பாரு, இதுலதான், இதுல கை இப்படி போட்டுக்கணும். அவ்வளவுதான், இப்படி போட்டுக்கிட்டா போதும். ஓகே, நீ போட்டு அந்த ட்ரெஸ் கழட்டி கொடு, நான் அயன் பண்ணி தரேன். இந்த வித்யா, முடிஞ்சதா இல்லையா? இனிமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற? வந்துட்டேன். என்ன இப்படி வந்திருக்க? அத கட்டலையா? ஓ, இத கட்டணுமா? சரியா போச்சு. கொஞ்சம் இரு. இங்கயா இல்ல அங்கயா? எந்த பக்கம் போயிருப்பாங்க? ஆளையே காணுமா? மா, இது யார் ட்ரெஸ்ன்னு பாத்தியா? சஞ்சய் கூட வந்திருந்தால அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ். ஈரமாச்சுன்னு ட்ரை பண்ணி கொண்டு வர சொன்னாங்க மேடம். ரூம் நம்பர் என்ன? 114. 114. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. சஞ்சய் குனிஞ்சத்துல நிமிராது உத்தமன் நினைச்சேன். ஆனா அவன் வீட்ல வாணி கூட டுவேட் பாடுறான். இங்க எவ்வளவு லண்டன் காரி கூட ஆட்டம் போடுறான். கடைசியா நான் தான் பைத்து பிடிச்சு ரோட்ல அலைய போறேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம புலம்பாத மேக்னா. இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அதான் துணி எல்லாம் ஈரமா இருக்குன்னு ஐனிங் கொடுத்திருக்காங்கல்ல. உள்ள என்ன நடந்திருக்குன்னு உனக்கு புரியல? நீ பதறாத மேக்னா. வா,
காலிங் பெல் அடிச்சு அவ உள்ள இருக்கலான்னு பாப்போம். என்னம்மா இது? வா. அம்மா. சஞ்சய் சஞ்சய் அந்த சிசிடிவி கேமரா ரெண்டும் இங்கேயும் வந்துருச்சு. ஏன் இப்படி நம்மள தொந்தரவு பண்றாங்க? நம்ம 2 பேரும் இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னு வையேன், அவ்வளவுதான். இங்க எது நேரா அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி நம்மள நேருக்கு நேரா போட்டு கொடுத்துருவாங்க. சரி, நீ சீக்கிரம் பாத்ரூம்ல போய் ஒளிச்சுக்கோ. சீக்கிரம் போ போ. என்ன சஞ்சய் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க சரி சொல்ற? போ. நீங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகலையா? போகணும் தான், ஆனா அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கே. இப்ப நீ என்ன தேடுற? ஆ, அது உன்னோட ஃப்ரெண்ட் எங்க? அவ எப்படி என் ரூம்ல இருப்பா? அவ வேற ரூம்ல தங்கி இருப்பா. இல்லையே, இங்க இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல மேக்னா, ஏன் இப்படி சந்தேகப்படுற? மீட்டிங்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இங்க ரூம் எடுத்து தங்கி இருக்க? ஓ, ஏற்கனவே கம்பெனில எல்லாருக்கும் போட்டிருந்த ரூம் தான். கீழே வெயிட் பண்ணி போர் அடிச்சது, சோ நான் இங்க வந்து உட்கார்ந்தேன். சரி, ஓகே, நான் மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணனும், நீங்க கிளம்புங்க. சஞ்சய், நான் பாத்ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கவா? அது வந்து ஏய் மேக்னா, ஏய் மேக்னா, இரு. அது பாத்ரூம் சரியில்லை. என்ன சஞ்சய், ஸ்டார் ஹோட்டல்ல பாத்ரூம் சரியில்லையா? என்ன சொல்ற நீ? இல்ல, ஆக்சுவலா நான் யூஸ் பண்ற பாத்ரூமை வேற யாராவது யூஸ் பண்ணா அது எனக்கு பிடிக்காது. நாம இங்க வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க? எதுக்கு இப்படி லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்க? மேக்னா, என்னாச்சு மேக்னா? யூஸ் பண்ணிக்கோ. இல்ல, போகல. நீ இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓ, இல்ல, அது வேணாம், நாங்க கிளம்புறோம். வாமா. என்னம்மா அவளை காணோம்? அவ வேற ரூம்ல தங்கி இருப்பா மேக்னா. நீதான் அவசரப்பட்டு சஞ்சய சந்தேகப்பட்டுட்ட. மா, இருந்தாலும் அவ யாருன்னு தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக கூடாதுமா. வா, தேடுவோம். எங்க ஒளிஞ்சிருக்கா? வித்யா, 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 எங்க போயிட்டா அவ? வித்யா, சஞ்சய், ஏய், இங்கேயே இருக்க. வா, இறங்கி வா. பத்து பத்து, மெதுவா. போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க. அப்பா, ஒரு நிமிஷம் எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சு. நல்ல வேலை நீ இடத்த மாத்தி ஒளிஞ்ச. வேற எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அவங்க பாத்திருப்பாங்க. ஆமா, இதுக்குள்ள எப்ப வந்த? நீ அவங்க கிட்ட வெளியே போய் பேசினியே, அப்பவே அங்க போயிட்டேன். என்ன கேரக்டர் இவங்கெல்லாம்? ரூம் கதவை தட்டி உள்ள யார் இருக்கான்னு பாக்குறதெல்லாம் என்ன மனநலனே தெரியல. எப்ப பார்த்தாலும் என் பர்சனல்ல மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பணும், அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். பாபி, சொல்லு பாபி. டேய் சஞ்சய், எல்லாரும் வந்துட்டாங்கடா. வித்யாவை கூட்டிட்டு சீக்கிரம் கீழே வா. ஓகேடா, இதோ வரோம்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா வித்யா? அப்போ போலாமா? எது இந்த ட்ரெஸ்லயா? ஐயோ ஆர்வத்துல மறந்துட்டேன். ட்ரெஸ் எப்ப வரும்? தெரியலையே. எப்போ நான் சொன்ன டைமுக்கு போயிடுவேன். உன்னால இன்னைக்கு மீட்டிங் லேட் ஆக போகுது. மீட்டிங்கா? பார்ட்டின்னு சொன்ன? அது நீ எல்லாரையும் மீட் பண்ண போறல்ல, அப்ப அது மீட்டிங் தானே. வித்யா சீக்கிரம், டைம் ஆயிட்டு இருக்கு. தோ வந்துட்டேன். வந்துட்டேன் சஞ்சய். ட்ரெஸ் ஒழுங்கா போட்டுட்டு வர வேண்டாமா? அவசரம்னா சுருட்டிட்டா வர முடியும். சரி சரி வா போலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வேதா. பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். இந்த வருஷமும் 100% ரிசல்ட் கொடுத்துருவோம். வெரி குட். இப்ப என்ன வேலையா இங்க வந்திருக்கீங்க? புதுசா ஆரம்பிக்க போற ஸ்கூல் விஷயமா எஜுகேஷனல் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட் வேதாம்மா. எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு, முடிச்சிட்டு பேசலாமா? ஓகே சார். தேங்க்யூ மேடம். போலாம். வந்துட்டாங்க. ஓகே. வாங்க. ஹலோ. ஹலோ மிஸ்டர் சஞ்சய். நைஸ் டு மீட் யூ. ஹலோ சஞ்சய். ஹலோ. மேடம் யாரு? ஷீ இஸ் வித்யா. ஹலோ மேடம், வெல்கம். ஹலோ. ப்ளீஸ் டேக் யூ சீட். உட்காரு. வித்யா, இதுல உங்களுக்கு முழு சம்மதம் தானே? எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? எந்த அப்செக்ஷனும் இல்ல பிரவீன். அவங்க சொல்லட்டும் சஞ்சய். வித்யா சொல்லு. என்ன சொல்லணும்? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நான் சொல்றது மட்டும் செய், மத்ததை நான் அப்புறம் சொல்றேன். இல்ல சஞ்சய், நான் கூட பேசணும். வெளியே வா. வித்யா, என்னாச்சு சஞ்சய்? ஒண்ணும் இல்ல, 2 minutes. ஓகே. வித்யா என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்களாம் யார் தெரியுமா? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம மீட்டிங்ல இருந்து பாதியில எந்திரிச்சு வர. ஆமா சஞ்சய், எனக்கு மேனஸ் இல்லதே. ஆனா நீ அந்த மேனஸோட தான் நடந்துக்கிறியா? ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்தணும் பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்த, பார்த்தா ஏதோ கம்பெனி மீட்டிங் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நான் சொல்றத மட்டும் செய். வா. விடு.
நீ என்னன்னு சொல்லாம நான் உள்ள வரமாட்டேன் சஞ்சய். நீ எதுக்காக என்னை கூட்டிட்டு வந்த அத சொல்லு. இது மீட்டிங் தான் வித்யா. இன்னைக்கு தான் என் ப்ராஜெக்டோட டீல் சைன் ஆக போகுது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தாத்தா உனக்கு கொடுத்த லேண்டும் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதனால நீயும் சைன் பண்ணணும். அதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இத நீ ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல சஞ்சய். எதுக்கு இப்படி என் மனசுல ஆசைய வளர்க்க வச்சு ஏமாத்துற? உண்மையை சொன்னா நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். அதான் அப்படி சொன்னேன். உன் சுயநலத்துக்காக என் பலவீனத்தை வச்சு விளையாடிட்டல்ல. அது எனக்கு எந்த அளவுக்கு வலிக்கொண்டு யோசிச்சியா? பச்சை குழந்தை மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு வர மாதிரி நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி உன் கூட வந்தல்ல. நீ என் கூட வாழ வேண்டாம் சஞ்சய். உன்னால எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க வேண்டாம். ஆனா என்னைய இப்படி நம்ப வச்சு ஏமாத்தாத. அது என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை நான் ஏமாத்த நினைக்கல வித்யா. நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் நான். போதும் சாமி. இந்த சொத்து பணம் ஆடம்பரம் இது எது மேலயும் எனக்கு ஆசை இல்லைன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். நீ கேட்டிருந்தா வெத்து பேப்பர்ல கூட கையெழுத்து போட்டு கொடுத்திருப்ப. அதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறது தேவையா சஞ்சய்?